வேலூர் மாவட்டத்தில் பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு தேசிய கொடியேற்ற அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. குடியாத்தத்தில் இருக்கக்கூடிய கள்ளப்பாடி அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர், அதில் அரசு மேல்நிலைப்பள்ளி, அங்கே ஊராட்சி மன்ற தலைவராக ரமேஷ் என்பவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் ரமேஷ் அவர்களை வர சொல்லியிருக்கார். இந்த மாதிரி கொடியேற்ற நிகழ்ச்சி, சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடியேற்றணும் சொல்லிட்டு. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு சென்ற பொழுது அங்கே அந்த இடத்துல வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்கிறார். அவரை கொண்டு அங்கு திடீரென மாற்றி கொடியேற்ற செய்திருக்கிறார்கள். இப்போ ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வேண்டுமென்றே நான் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் நான் இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், இதற்கு மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். இப்போ இது கம்ப்ளைண்ட் ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்திருக்கிறது. எதிர்பக்கத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு இதுவரை தெளிவாக தெரியாது. அதனால இதுக்கு எதிர்பக்கத்திலிருந்து எதிர்வினை வராததுனால இந்த கம்ப்ளைண்ட் சரியானதாக இருக்கும் என்ற அனுமானத்தில் நம்ம இந்த விஷயத்த நம்ம அணுகிறோம். ஏன்னா எதிர்பக்கத்தில் இதுவரை எந்த பதிலும் இல்லை. பட் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பல இடங்களில் தமிழ்நாட்டில் இந்த திராவிட ஆட்சியில் பட்டியலினத்தை சார்ந்த கவுன்சிலர்கள் ஊராட்சி தலைவர்களுக்கு நாற்காலி கூட கொடுப்பதில்லைங்கக்கூடிய செய்தி நம்ம பலது பார்த்துருக்கோம். ஆமா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட வந்திருந்தது. என்னென்ன ஊர்னு சொல்லி பத்திரிகையில கிட்டத்தட்ட 50 இடங்களுக்கு மேல இந்த மாதிரி நாற்காலிகள் வழங்கப்படுவதில்லைங்கக்கூடிய செய்தி வந்திருக்கு. இதுதான் திராவிடம் கண்ட சமத்துவம். அதனால இந்த மாதிரியான ஆட்சியில இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, நீங்க இதுல பார்க்கணும், ரமேஷ் அவர்களுக்குள்ள இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதற்கான காரணம் என்ன? யாரு கொடியேற்றிருக்காங்கன்னு பார்த்தா பிரசன்ட் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் இல்ல, முன்னாள். அப்போ முதல்ல இவரை ஹெட்மாஸ்டர் கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கொடியேற்றுறார். அப்படின்னா அந்த ஹெட்மாஸ்டருக்கு எங்க இருந்து நிர்பந்தம் வந்திருக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்ப நீங்க தாங்க கூப்பிட்டீங்க. இவர் முதல்ல கூப்பிடாம இருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இவர் ஊராட்சி மன்ற தலைவரை கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஊராட்சி முன்னாள் ஆட்சி தலை பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்போ எங்க இருந்தோ ஹெட்மாஸ்டருக்கு ப்ரெஷர் வந்திருக்கு. இது பள்ளி கல்வித்துறையிலிருந்து வந்திருக்கா, இல்லைன்னா லோக்கல்ல இருக்க அரசியல் தலைமையிலிருந்து வந்திருக்கிறதா என்பதற்கு இப்ப பதில் சொல்லியாக வேண்டும். எங்கிருந்து வந்தாலும் இது நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு அரசு தனி அரசியல் தனிங்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாம் ஒன்னா தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழகத்தில் தொடரும் சூழல். இப்போ ஒருத்தர் தோழமை சுட்டுகிறேன் அப்படிங்கிறத கூட பேசுறது இல்லை. ஏன்னா இப்போ அவருக்கு பயம் என்னன்னா, அங்கே அப்பாவும் பையனும் இப்போ கட்சி வளர்க்குறாங்க, எதுக்கு காசு கொடுத்தெல்லாம் நம்ம செலவு பண்ணணும், அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த பாமகல. அதனால இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை திமுக நாளைக்கு கழட்டி விட்டுருச்சுன்னா என்ன பண்றதுங்கக்கூடிய பயம் வேற இப்போ அவளுக்கு வந்திருக்கு. அதனால இப்போ எனக்கு என்னடான்னா, அவரு திடீர்னு பிஜேபி பக்கம் சாஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா திடீர்னு 1-2 அறிக்கை எல்லாம் கூட கொடுத்துருக்காரு. திடீர்னு பிஜேபிக்கு ஆதரவா அறிக்கையெல்லாம், ஆமா அப்படின்னு எல்லாம் கொடுக்குறாரு. அவர் ஏற்கனவே அவர் சொன்னார், நான் பேனரை வாடகைக்கு விடுற ஆளுன்னு அவர் சொல்லிட்டார். அதனால பேனரை வாடகைக்கு விடுறவர் இதெல்லாம் பத்தி பேச மாட்டாரு. ஏன்னா திமுக தரப்பு கோச்சிக்கிட்டுனா என்ன பண்றது? அதனால நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல, எல்லா இடத்துலையும் துண்டை போட்டு வைக்கணுமே அப்படின்னு. அப்போ இப்ப எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, பட்டியலின சமுதாயம் என்பது திராவிடத்தால் அனாதையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட திராவிடத்தால் இது அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா இதே திராவிடம் இவன் தான் ஏன் இந்த சமுதாயத்துக்கு தலைவர் என்று ஒருத்தனை காணிச்சு அந்த சமுதாயத்துக்கு துரோகத்தையும் செய்கிறது. அப்ப அந்த சமுதாயம் என்ன நினைக்குதுன்னா, ஐயோ இந்த கட்சி தான் ஏன் நமக்கு சாதகமான கட்சின்னு. ஆனா இந்த கட்சி தான் இவர்களை ஒண்ணும் இல்லாமல் நிர்மூலமாக்கி வருகிறது என்பதுதான் உண்மை. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல. இப்ப அது என்ன, இந்த ஏதோ ஒரு பையனுக்காக வேண்டி திருநெல்வேலி பக்கத்துல பல குரல்கள்லாம் கவின் அப்படிங்கிறது, அது அயோக்கியத்தனமானதுங்கக்கூடியதை நம்மளும் சொல்லி இருந்தோம். சரியா? இப்போ இதை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? இப்போ 50 பேர் இப்போ இதுக்கு சவுண்டு விட்டுருக்கணும்ல. கண்டிப்பா. ஏன் சவுண்டு விடல? ஏன்னா அந்த பிரச்சனையை வைத்து 2 பக்கமும் அரசியல் செய் என்ற உத்தரவு திமுகவிலிருந்து வந்திருக்கிறதுனால் அது எடுக்கப்பட்டது. இங்கு நீ அப்படி செய்யாத, இது செய்தேன்னா கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகும் அப்படின்னு. அப்ப நான் அந்த கவின் விஷயம் வரும்போதே நான் சொன்ன இது அதுதான்.
இதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அவ்வளவு பேரும் தேர்தலை மையப்படுத்தி ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு ஓட்டர், அதாவது ஹிந்து ஓட்டு டிவிஷன், இதற்காக தெளிவாக வேலை செய்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை இப்போ இந்த செய்தி உறுதிப்படுத்துகிறது. இது தேசிய கொடியேற்றுறதுல இப்படி ஒன்று. தெற்கு பக்கத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கான், தேசிய கொடியை ஏற்றி போட்டு ஒரு கிறிஸ்தவ பயிலுவ சர்ச்சில் ஏசி போட்டு சுவிசேஷம் சொல்லியிருக்கான். தேசிய கொடியை ஏற்றி போட்டு சுவிசேஷம் சுதந்திர தின விழான்னு அறிவிச்சு போட்டு. என் கேள்வி என்ன அப்படின்னா, இது தேசிய கொடி அவமதிப்பு ஆகுமா ஆகாதா? நிச்சயமாக. ரைட்டா, சரி. அப்ப இவன் சொல்லியிருக்கானே, அப்ப இது தேசத்துக்கான பிரார்த்தனை தானே அப்படின்னு சொல்லி நாளைக்கு எவனா முட்டு கொடுக்க வருவான். ஏன்னா முதல்ல இது தேசிய கொடி அவமதிப்பு. ஏன்னா தேசிய கொடிக்கு முன்னாடி நீ சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. நீ எதுக்கு பிரார்த்தனை பண்ண? தேவனின் ராஜ்யம் அப்படிங்கிறதுக்கு தானே உன் சுவிசேஷ பிரார்த்தனை இருக்கு. அப்ப இதை கிறிஸ்தவ நாடாக்கணுங்கிறதுக்கு தானே நீ அதை செய்யற. அப்ப இது இந்த நாட்டின் மதச்சார்பின்மைக்கு எதிரானது தானே. நிச்சயமாக. ரெண்டாவது, இது புதுசு இல்லை. 1947 இந்த பாரத நாடு விடுதலை அடைஞ்ச உடனே ஜபல்பூர் பக்கத்துல ஒரு கான்வென்ட்ல ஒளி சென்று விட்டது, இருள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்தவ பயிலுக்கு பண்ணான். இந்த பவானி சங்கர் நியோகி அவர்கள் கமிட்டி ரிப்போர்ட்ல இது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவை பிச்சைக்கார நாடு அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட வாங்கி திங்கிற பயணி, இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சர்ச்சுகளில் இவர்கள் கொக்கரித்தது. இதை நீதியரசர் வேணுகோபால் அவர்கள் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதனால காலம் காலமாக இந்த நாட்டை அவமதித்து பேசுவது, ஆனால் இந்த நாட்டை கிறிஸ்தவமாக்குவது, இதுக்கு கிறிஸ்தவம் பல வழிகளை நடத்திக்கிட்டு வர்றான். இன்னைக்கு என்னடான்னா தேசிய கொடி ஏற்றி இந்த பிரார்த்தனை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா படத்தை போட்டு தேசிய கொடியை பின்னாடி போட்டு இந்தியா எப்பொழுது இயேசுவுக்கு சொந்தமாகும்னு போட்டான். ஆமா. அப்ப இவனுக்குள்ள ஆஸ்பிரேஷன் இஸ் நாட் ஃபார் அ ப்ராஸ்பரஸ் இந்தியா. இவனோட ஆஸ்பிரேஷன் இஸ் அ கன்வெர்டட் கிறிஸ்டியன் இந்தியா. அப்ப இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கே விரோதமானது. யூ வாண்ட் டு கிரியேட் அ தியோக்ராட்டிக் கிறிஸ்டியன் ஸ்டேட். அதுக்கு நீ தேசிய கொடியையும் இதையும் நீ பயன்படுத்துற அப்படின்னு சொன்னா, ஏன் இதுவரை அந்த சர்ச்சை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் நமது கேள்வி. அதனால இதே மாதிரி இந்த தேசிய இது வந்தோடனே அங்க ஒருத்தர் ஒரு கலெக்டர் கேக்க வெட்டினதை பார்த்தோம். அதே மாதிரி ஆவின்ல அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சு போடலை. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்ப இதே மாதிரி ஜென்ரலா இந்த நாள்ல நம்ம கிராம சபை கூட்டங்கள் நடக்கிறது வழக்கம். ஏதோ ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல கிராம சபை கூட்டத்துல மக்கள் கேள்வி கேட்டதுக்காக வேண்டி கேள்வி கேட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்துறத பாக்குறோம். அதனால தமிழ்நாட்டுல நீங்க ஒண்ணு காட்டாட்சி, இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஏற்கனவே இதுக்கு முந்தைய செய்தியில இது ஒரு நாடே இல்லைன்னு பேசின TKS இளங்கோவனுக்குள்ள பேச்சை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்டோடு சுதந்திர தினத்தில் கூட இந்த கான்ஸ்டிடியூஷனோட ஸ்பிரிட்டை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள், தேசத்தையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனோபாவம், தேசத்தை ஒரு மதத்துக்கு அடிமையாக்க வேண்டும் என்பது, இது எல்லாம் இந்த விடுதலை தினத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு இருக்கும் வரை நீங்க பாரதத்தில் அடுத்த பிரிவினையை இந்த அரசு தொடர்ந்து வளர்க்கும். இதை இன்னும் புரிஞ்சுக்காம மத்திய அரசு இருந்தாச்சு அப்படின்னா அடுத்த காஷ்மீரை மத்திய அரசு வளர்த்தி விடுகிறது என்ற எச்சரிக்கையை நாங்கள் இதன் வாயிலாக மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறோம்.